குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் 18ஆம் தேதி ஜூன் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்தில் குரு உச்சம். இந்த குரு பயிற்சியினால சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இது வரைக்கும் லாபத்தில், அதாவது 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். 8ஆம் அதிபதி 11 நல்ல விஷயம், 5 கூடையவர் 11 அதுவும் இன்னும் கூடுதல் நன்மை தான். ஸோ அந்த நல்ல ஸ்தானத்தில் அந்த குரு இருந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம எல்லாமே நம்மளுக்கு ஓகேவாக இருந்துட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைமையை அந்த குரு கொடுத்துருப்பார். ஈவன் உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பித்ததுக்கப்புறம் கூட நிறைய பேர் தொழில் துவங்கியிருப்பீங்க. அஷ்டமச்சனி ஆரம்பித்தா பொதுவாக தொழிலில் அடிபட்டிருக்கணும், தொழில் டவுன் ஆகிருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசு லாஸ் ஆகணும், கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸை சந்திக்கணும் அப்படின்ற அமைப்புகளெல்லாம் இருந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி சிம்மம் ஏதோ ஒரு வகையில் தொழிலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்குண்டான வேலையை அந்த 11ஆம் இடத்து குரு செஞ்சிருப்பார். இப்போ அந்த குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது கடகராசி. எங்கள் குரு உச்சமடையுது. உச்சமடையக்கூடிய குரு அதிசாரத்தில் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்து அமர்றார், சிம்மத்துக்குள்ள. எகைன் அவர் வக்ரம் பெற்று வக்ர பயிற்சியா தை மாதம் 10ஆம் தேதி 25/1/2027 அன்னைக்கு எகைன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். இப்படி அதிசாரமாக சிம்மத்துக்கு வர்றதும் பின்னாடி வக்ர பயிற்சியாகி கடகத்துக்கே போகிறதும் இந்த 2.5 மாத காலம் ஏதாவது பெரிய சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கொடுக்காது. ஒரு 80% குரு கடகத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருந்து என்ன வளனை தருமோ அதைத்தான் தரும். ஸோ அதைத்தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எந்த ஒரு கிரகம் பயிற்சி ஆனாலும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. நன்மையா தீமையா அப்படிங்கிறது அந்த கிரகம் எந்த ஸ்தானத்தில் இருக்குது, எந்த ஸ்தானாதிபதி அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும். சனி பயிற்சி ஆனாலுமே நன்மைகள் உண்டு. இப்போ சிம்மத்துக்கு ஏன் சனி பயிற்சி பெரிய அளவில் ஒரு பாதிப்பை கொடுக்கல அப்படின்னா அவர் 6ஆம் அதிபதி ஆயிடுறார். 6ஆம் அதிபதி 8இல் மறைவது கெட்டவன் கெட்டடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பில் போயிடும். இதுவே துளாராசியாக இருந்து அஷ்டமச்சனியாக இருக்குது அப்படின்னா பயங்கரமான பாதிப்பை கொடுக்கும் அது. ஸோ அப்போ எந்த ஸ்தானாதிபதி எங்கே போய் உட்காரார் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்படி குரு பயிற்சியில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன தீமைகள் இருக்குது சிம்மத்தை பொறுத்தளவுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி, உங்களுடைய ஆள் மனசை சொல்லக்கூடிய கிரகம், குழந்தைகளை சொல்லக்கூடிய கிரகம். அதே நேரத்தில் பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் பூர்வீகத்தை சொல்லக்கூடிய கிரகமாக குரு பகவான் வருவார். அதே போல் அவர் 8ஆம் அதிபதியும் கூட. அதாவது ஒரு மனுஷனுக்கு என்னென்னவெல்லாம் வேணாம்னு நினைக்கிறோம். சண்டை சச்சரவு இருந்தால் மனசுக்கு திருப்தி இல்லை, அவமானம், தலைகுனிவு, கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனைகள், நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய், விபத்து, கண்டம், இதெல்லாம் மனுஷனுக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் லைஃப்பில் வந்ததுன்னா லைஃப் ரொம்ப ஸ்டேஜ்லேயே போயிட்டுருக்கோம். இருக்கிறக்கே பிடிக்காமல் வாழ்க்கையே வேணான்னு தோன்ற அளவுக்கு ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது அந்த 8ஆம் இடம். அதற்கு அதிபதி குரு. அதே 8ஆம் இடத்து அதிபதி தான் எதிர்பாராத பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கறதும் 8ஆம் இடம் தான். அதற்கும் அதிபதி குரு தான். ஸோ அப்படிப்பட்ட குரு இது நாள் வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்திருக்காரு. இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, உச்சமடைகிறார். இதுக்கு முன்னாடி என்னென்ன கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்கு பிரச்சனைகள், ஒட்லோஸுக்கு என்னென்னவெல்லாம் இருந்ததோ அது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்க போகுது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை, அதை உங்களை கடந்து வெளியில் போயிடுது. அந்த பிரச்சனைகள் முக்கியமாக உயிர் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருந்த அந்த பிரச்சனைகள் நீங்கும். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா 8ஆம் அதிபதி 12இல் போய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு கிடைக்காமல் உங்களை விட்டு வெளியேறுவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. அப்போது அவன் நம்மளை ஏமாற்றிட்டு நம்மளை விட்டு வெளியே போகிறான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் போதே டக்குன்னு அப்போவே அரெஸ்ட் பண்ணி என்ன ஏதுங்கிறத பார்த்து முடிஞ்ச அளவு கறந்துடணும். விட்டோம்னா திருப்பி வாங்க முடியாது, விட்டால் தான் திருப்பி வாங்க முடியாது. முதல்ல கொடுத்தா தானே விடுறக்கு, கொடுக்காம இருந்துட்டா 12ஆம் இடத்துல குறி இருக்கும்போது விரயம் ஏற்படுறது சகஜம்தான். காசு கொடுக்காம இருந்துட்டா எதுக்கு விரயம் ஏற்படுது? ஒருத்தரை நம்பி காசு பணம் கொடுக்காதீங்க.
ஒருத்தர் நம்பி ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரைட்? எப்போவோ நடந்த பிரச்சனைகளுக்கு இப்போது நம்மக்கிட்ட வருவாங்க. முன்னாடி நீ அப்படிலாம் பண்ணியாமா, இது வரைக்கும் 8 கோடி 11 வந்தார் எவனும் கேள்வி கேட்டிருக்க மாட்டான். இப்போ 12க்கு வர்றாரு, கேள்வி கேட்பாங்க. நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட கேள்வி கேட்க வருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சரியான பதிலை ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இல்லை முன்னாடி அந்த தெரிஞ்சே தவறு பண்ணியிருந்தீங்கன்னா ஆமான்னு சாமின்னு ஒத்துக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இங்கே பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா கை காசு கண்டிப்பாக செலவாகும். தொழில் ரீதியாக ஆல்ரெடி அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பை இந்த குரு பகவான் நீக்குவாரா மாட்டாரா அப்படின்னா 200% நீக்குவார். வேலையில் இருந்து வந்த டென்ஷன், ப்ரெஷர், க்ளோஸ்க்கு எல்லாமே ஃப்ரீ ஆகும். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணுறது, வேலையை பொறுத்தவரைக்கும் ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணுறது, நம்மளுடைய வேலைக்கு செய்யக்கூடிய திறனை பார்த்துட்டு நம்மளுக்கு இன்னொரு ப்ரொமோஷன் கொடுக்கறது, ஒரு சம்பள உயர்வு கொடுக்கறது, இடமாற்றத்தோட ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறது, இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலையில் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிந்த அறிவை இந்த காலகட்டம் நீங்கள் பெறுவீங்க. ஒரு அறிவு, ஒரு நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா கஷ்டப்படாமல் கிடைக்காது இல்லையா? சைக்கிள் ஓட்டுறது எப்படி கற்றுக்கிட்டீங்க? கீரை உளுந்து குரங்கு பெடல் போட்டு அப்புறம் தானே கற்றுக்கிட்டீங்க. அதே போல் அந்த தொழில் சார்ந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நிறைய இழப்புகளும் இந்த குரு பயிற்சியில் உண்டு. அது எல்லாமே உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி வளர வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இழப்பீடுகளே தவிர உங்களை கீழே இறக்குவதற்காக இல்லை அப்படிங்கிறத மனசார ஏற்றுக்குங்க. சின்ன கஷ்ட நஷ்டங்கள் வந்துன்னா அதையெல்லாம் பார்த்து கவலையே விடாதீங்க. இதை தாண்டினா அடுத்தது நம்மளுக்கு சக்ஸஸ் தான் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் போங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க உறுதியாக. ஏன்னா குரு அடுத்து உங்கள் ராசிக்குள்ளே வந்து அமர்றதுக்குள்ளே தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லா வித்தைகளையும் கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குரு அதை சரியாக பயன்படுத்திக்கவும் வைக்கும். குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார், அடுத்து குரு பயிற்சியாக ராசிக்குள்ளே வந்துட்டார்னா தொழிலில் டவுன்கிரேட் ஆகிடும். இப்போ அதுக்கு முன்னாடியே கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி என்னென்னவெல்லாம் கற்றுக்கணுமோ எல்லாம் கற்றுக்கிடுங்க. அதுக்கான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். எந்த மாற்றமும் இல்லை. கற்றுக்கிறதுக்கு தடையும் பண்ண மாட்டார். ஏன்னா அந்த சனியை தான் குரு பார்த்துடுறாரு. யாரோ ஒருத்தருடைய உதவி கிடைக்கும், தடை இல்லாமல் படிக்கவும் முடியும், கற்றுக்கவும் முடியும். தொழில் ரீதியாக சொல்லப்போனால் சரி. அப்புறம் அந்த குரு வந்து சனியை பார்க்குது இல்லையா? சனியை பார்க்குது, அவர் 7 கூடியவர் இல்லையா? 7 கூடியவரை குரு பகவான் பார்க்கறதுனால கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு தான் ஒன்றும் தெரியல, முட்டாளு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இப்போ அவங்களுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது காட்டி கொடுத்துருது குரு. ஏன்னா குருவோட பார்வை சனிக்கு கிடைக்கிது இல்லையா? சனி என்ன பண்ணுவார்? அவருடைய சுயரூபத்தை வெளிப்படுத்துவார், நல்ல விதமாக வெளிப்படுத்துவார். ஏன்னா குரு பார்வை நல்ல விதமாக வெளிப்படுத்துவார். அப்போ தான் நம்மளுக்கு புரியும், ஓ இப்படியா செய்தி, நம்ம தான் வந்து அதை புரிஞ்சுக்காமல் எல்லாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரியலைஸ் பண்ண வைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை மீது உங்களுக்கு இருந்த அபிப்பிராயத்தை மாற்ற வைக்கும் அது. ரெண்டாவது என்ன, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து தொழிலை விட்டு போயிருப்பீங்க, பார்ட்னர் சரியில்லை, ஏதாவது ஒரு காரணம் காட்டி வெளியில் வந்திருப்பீங்க. மீண்டும் அந்த பார்ட்னர் கூட ரீஜாயின் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பினை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். என்ன சொந்த பந்தத்தில் கிடைக்காது, ஒரே கேஸ்டில் கிடைக்காது, வேறு உறவுகளில் வேறு கம்யூனிட்டியில் தான் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்களுக்கு தகுந்த துணையாக இருக்கும். அதில் மாற்றமில்லை. சின்ன குறைவு, பொதுவாகவே சிம்மராசினாவே குறைபாடு இருக்கும் வாழ்க்கை துணைக்கு. சின்ன குறைபாடுகள் இருக்குது, அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைகிறதுக்கும் வாய்ப்புகளை சொல்லுது 12ஆம் இடத்து குரு. இங்கடா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எப்படா கல்யாணத்தை நடத்த வைக்கினா, அவர் நின்ன ஸ்தானம் அயன சயன போகஸ்தானம். அப்புறம் அதிக பயணத்தை கொடுக்கணும், சயன சுகத்தை கொடுக்கணும். அதாவது கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய சயன சுகத்தை கொடுக்கணும். பணில் இருக்க குரு என்ன பண்ணுறாரு? 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சுகத்தை கொடுக்காமல் போகக்கூடாது, சுகத்தை கொடுப்பார். ரைட். அப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் கூட சேர்த்து வச்சுருவார். அந்த லெவலில் தான் அந்த குருவினுடைய அமர்வு இருக்குது. ரைட். இப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 5ஆம் அதிபதியாகி 12இல் இருப்பதால் குழந்தைகளுக்காக தேவையில்லாமல் செலவு செய்ய வேண்டாம். நான் நீச்சல் கற்றுக் கொடுக்குறேன், புதுசாக ஆக்டிவிட்டீஸ் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயும் போய் சேர்த்த வேண்டாம். மியூசிக் கிளாஸ் சேர்த்து விட்றேன் அப்படின்லாம் போய் குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்த வேண்டாம். அந்த காசு தண்டம் தான் ஆகும். குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய செலவுகள் விரயத்தில் தான் முடியும், எந்த விதத்துலையும் பிரயோஜனப்படாது. அதே நேரத்தில் புதுசாக எக்ஸ்ட்ரா ஏடான் கோர்சஸ் எல்லாம் பண்ணுறேன், இதை வச்சுட்டு நான் அந்த கெரியர் டெவலப் பண்ணிக்கும் அப்படி இப்படின்னு ஏதாவது நிறைய காசு பணம் கட்டி கோர்சஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா அது நம்மளுக்கு விரைவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் உட்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்களாக போய் கிணத்துல உழந்துடாதீங்க. ரைட். குழந்தைகளுக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஆனால் குழந்தைக்காக முயற்சி பண்ணுறோன்னா தாராளமாக பண்ணலாம், தப்பில்லை. குழந்தைக்காக முயற்சி பண்ணுறது தாராளமாக பண்ணலாம். சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்காது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இருக்கிற குழந்தைய கவனமாக பார்த்துங்க, தெளிவாக அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறதெல்லாம் பக்குவமாக பார்த்துக்கிறது நல்லது. ரைட். குழந்தையும் பேரை வச்சுட்டு விரைய செலவுகள் வரத்தான் செய்யும். அது சுப செலவுகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஆக்கி கொள்ளுங்கள். நம்ம கையில் தான் இருக்குது, அது நம்ம கையில் தான் இருக்குது. அவருக்கு குழந்தைகளுக்கு என்ன வரும் என்ன வராதுன்னு பார்த்துட்டு அதுக்குண்டான செஞ்சால் அவங்க நல்லபடியாக வந்துட்டு போகிறாங்க. அதை விட்டுப்போடு உன் சர்வீத்துக்கு உங்கள் குழந்தைய நடத்தணும்னு நினச்சின்னா அதனால் நஷ்டம்தான் ஆகும். ரெண்டையும் பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெளிவான மனநிலைமையும் இருக்காது சிம்மத்தை பொறுத்தளவுக்கு. என்னென்னா ராசிக்குள்ளே ஆல்ரெடி கேது இருக்குது, 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. பார்க்குறவனால பாம்பு மாதிரி தான் தெரியும், எல்லோரும் நம்மளுக்கு எதிரி மாதிரி தான் தெரிவாங்க. நம்மளுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே ஆள் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு தெளிவில்லாமல் இருக்கும். அப்போது சுய முடிவுகளை தவிர்த்து வாழ்க்கை துணை என்ன சொல்லுது, அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்பா என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய ஒப்பீனியன் எல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவர்களை சார்ந்து இயங்கும்போது துன்பம் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, குரு பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டா குரு பார்வை 4ஆம் இடத்துக்கு உண்டு. இப்போ வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. தாயாரோடைய உடல் ஆரோக்கியம் அதிகமாகிடும். உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் சரியாகுது. நிறைய பேருக்கு வண்டி வாகனம் வாங்குறதுக்குன்னு யோகத்தை கொடுத்துக்கிட்டு ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி வண்டி வாகனம் வாங்குறதுக்குன்னு யோகத்தை கொடுத்துருக்கணும். எனக்கு குரு அங்கே இருந்தாலுமே அந்த பேசி ஆகிறதுக்கு ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு உண்டான சூழல்களை ஏற்படுத்தியிருக்கும். நிறைய பேர் தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் உண்டு. 3வதா குருவினுடைய பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு இருக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணி வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்துருக்கிறீங்களா, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். யாரெல்லாம் வேலையில் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தாங்க அப்படிங்கிற விவரத்தை கண்டுபிடிச்சிருவீங்க. இத்தனை நாள் நம்மகிட்ட நல்லவனோட்டமே நடித்தான், இப்போ பார்த்தா நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக பேசுகிறான் அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப சங்கடமாயிரும். அவன் வேணான்னு ஒதுக்கிடும். எதிரிகளை வேணாம் என்று சொல்லி ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நண்பராக நினைச்சவன் எதிரியாக மாறிடுவான். அதாவது நம்மளை விட எல்லா விதத்துலையும் அவன் தகுதி வாய்ந்த நபர் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் இல்லையா, அவன் தான் சில்லறத்தனம் பண்ணியிருப்பான். அதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அந்த காலகட்டம். ரைட். அதே நேரத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போது இது வரைக்கும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அந்த மாதிரி நம்மளுக்கு ஆகாத விஷயங்கள் என்னென்ன நடந்ததோ அது எல்லாமே நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தது பூராமே நம்மளுக்கு சாதகமாக மாறுது. வெளியில் கொடுத்த காசு பணமெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. அதே நேரத்தில் இந்த காலகட்டம் எதுலேயும் யாருக்கும் போய் சப்போர்ட் பண்ணி நிற்க வேணான்னு சொல்லுது. நம்ம எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த எண்ணம் தவறானது அப்படிங்கிறது பின்னாருக்குள்ள நம்ம ஃபீல் பண்ணுவோம். யாருக்கு சப்போர்ட் பண்ணி போய் நிற்காதீங்க. ரொம்ப கஷ்டப்படுறான், ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாம் பிடிக்கலாம் அப்படி இப்படின்னு எண்ணத்தோடு போய் ஏதாவது சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களை குனியை வச்சு அவங்க குதிரை ஏறிட்டு போயிடுவேன். அதை பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். சரி, என்னென்னவெல்லாம் செய்யக்கூடாது சாமி? டாக்குமெண்டேஷன், இடமாற்றம் தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல் குழந்தைக்கான முயற்சி தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல் ரொம்ப முக்கியமாக கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா 3வது மனுஷனை வச்சு அதை பேசி பஞ்சாயத்து ரெடி பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தவறு. உங்களுக்குள்ளேயே பேசி சரி பண்ணிக்கும். 3வது மனுஷன் உள்ளே வந்தான்னா குடும்பம் பிரிஞ்சு போச்சு. ஸோ அதை பார்த்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதை தான் தவிர்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்தா கொஞ்சம் நெகட்டிவும் இருக்குது. நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போங்க. 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. சிம்மத்திற்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் அஷ்டமச்சனி, ஜென்ம கேது, 7ஆம் இடத்திலாகும், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் நீங்கி குரு பயிற்சி உங்களுக்கு சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னா இந்த வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.